Hello everyone, welcome back. Hope you're doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் 4 தமிழ் சென்டென்சஸ் சொல்கிறேங்க. அந்த தமிழ் சென்டென்சஸை நீங்கள் வந்து இங்கிலீஷில் உங்களால் பேச முடியுமா அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னிடம் போதுமான பணம் இல்லை, என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், காப்பியில் போதுமான சர்க்கரை உள்ளதா. இந்த காஃபியில் போதுமான அளவு சர்க்கரை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அவர் போதுமான உயரம் இல்லை, அவர் வந்து போதுமான அளவு உயரம் இல்லை. அண்ட் ஃபோர்த் ஒன்று பாருங்கள், போதிய நாற்காலிகள் இல்லை, தேவைப்படுற நாற்காலிகள் இல்லை, அதான் போதிய நாற்காலிகள் இல்லை. ஸோ இப்போ இந்த 4 சென்டென்ஸ்லையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த போதுமான அப்படிங்கிற இந்த வேர்டை தான் நம்ம வந்து மெயினாக வச்சு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த போதுமான அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் வேர்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ போதுமான அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் இன்ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் கோயிங் டு பி இன்ஆஃப். இந்த இன்ஆஃப் அப்படிங்கிற வேர்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்ஆஃப் அப்படின்னு என்னென்னா, தமிழில் நம்ம போதுமான அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இன்ஆஃப் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த சினாரியோஸை பாருங்கள். இப்போ வந்து இதுதான் ராம் கிட்ட 100 ரூபாய் இருக்குது. ராமுக்கு வந்து ஒரு சாண்ட்விச் வாங்கணும். பட் அந்த சாண்ட்விச் வந்து எவ்வளோ ருபீஸ்னா 200 ருபீஸ். ஓகே, ஸோ வந்து ராம் கிட்ட போதுமான அளவு அவர்கிட்ட காசு இல்லை. ஸோ அவரால் சாண்ட்விட்சை வாங்க முடியல. அதை தான் நான் இங்கே தந்திருக்கேன் பாருங்கள். ராம் வாண்ட்ஸ் டு பை சாண்ட்விச், ராம் வந்து சாண்ட்விச் வாங்க விரும்புகிறான். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்னென்னா, ஹீ காண்ட் பை அ சாண்ட்விச், அவரால் சாண்ட்விச் வந்து வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஹி ஹாஸ் நாட் காட் இன்ஆஃப் மணி. ஹி ஹாஸ் நாட் காட் இன்ஆஃப் மணி அப்படின்னு என்ன அப்படின்னா, அவரிடம் போதிய பணம் இல்லை. ஓகே, ஸோ அவர்கிட்ட போதுமான அளவு அவர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஹி ஹாஸ் நாட் காட் இன்ஆஃப் மணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போது இந்த இன்ஆஃப் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம நவுன் கூடவும் நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்ஜெக்டிவ் கூடவும் நம்ம பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நவுன் கூட எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இஸ் தர் இன்ஆஃப் சுகர் இன் த காஃபி. இஸ் தர் இன்ஆஃப் சுகர் இன் த காஃபி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் காஃபியில் வந்து போதுமான சர்க்கரை உள்ளதா. இப்போ நம்ம கேட்போம் இல்லைங்க, சர்க்கரை வந்து போதுமாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க, அதுதான் இஸ் தேர் இன்ஆஃப் சுகர் இன் த காஃபி அப்படின்னு நம்ம கேட்போம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், we wanted to play football but we did not have enough players. We wanted to play football but we did not have enough players அப்படின்னு என்னென்னா, நாங்கள் வந்து ஃபுட்பால் விளையாட நாங்கள் வந்து விரும்புகிறோம், ஆனால் எங்ககிட்ட வந்து போதுமான வீரர்கள் இல்லை, அதாவது பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா, இந்த சுகர் இந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு நவுன். ஓகே, அதுதான் இன்ஆஃப் கூட நவுன் வச்சு இந்த மாதிரி டைப்ஸில் தான் நம்ம பேச முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதே நம்ம அட்ஜெக்டிவ் கூட இன்ஆஃப் வச்சு எப்படி பேசலாம் அப்படின்னா, இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த மென்னால் அந்த இதை வந்து ஷெல்ஃபை வந்து அவரால் ரீச் பண்ண முடியல, ஏன்னா அவர் வந்து போதுமான உயரம் இல்லை. ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸில் தந்திருக்கேன். ஹீ கான்ட் ரீச் த ஷெல்ஃப், அவரால் அலமாரியை அடைய முடியாது. ஏன் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் டால் இனஃப். ஹீ இஸ் நாட் டால் இனஃப் அப்படின்னா அவர் வந்து போதுமான உயரம் இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து டால் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ் கூட தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இனஃப் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர்? அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், don't buy that coat, it is nice but it is not long enough. Don't buy that coat, it is nice but it is not long enough அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கோட் வந்து வாங்காத, அது வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து அது போதுமானதாக இல்லை, ஏன்னா அது பத்தாது, ஸோ அதனால அந்த கோட்டை வாங்காத அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்,
Is your English good enough to have a conversation? Is your English good enough to have a conversation அப்படின்னு கேட்ட என்ன அர்த்தம்? உங்க வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ற அளவுக்கு போதுமானதா இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தேர் ஆர் நாட் இனஃப் சேர்ஸ். தேர் ஆர் நாட் இனஃப் சேர்ஸ் அப்படின்னு என்னன்னா போதுமான சேர்ஸ் நாற்காலிகள் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, போதுமான நாற்காலிகள் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Why don't you buy a car? You have got enough money. Why don't you buy a car? You have got enough money அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து கார் வாங்கக்கூடாது, உங்ககிட்ட வந்து போதுமான பணம் உள்ளது. நீங்கள் ஏன் கார் வாங்கக்கூடாது, உங்ககிட்ட தானே போதுமான அளவு காசு இருக்கே அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி போதுமான அளவுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இனஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இனஃப் வந்து இட் மே பி பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆர் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நாட் இனஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சின்ன வேர்ட் இனஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போதுமான அளவு போதுமான அப்படிங்கிற இந்த தமிழ் வேர்டு யூஸ் பண்ணுவீங்களோ அப்போல்லாம் நாம் வந்து என்ன யூஸ் பண்ணணும், இனஃப் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.